ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மதியம் லஞ்சுக்கு என்ன வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். ரைஸு, ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. இது வந்து ஒரு பூசணிக்காயில் ஒரு கடையல், மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லையா, அது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு அவிச்சிட்டு லைட்டாக மிக்சியில் அடித்து தாளித்து வச்சுருக்கிறேன். இட்லி தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதை சாப்பாட்டுக்கு ஊற்றி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. இது அவித்த வேர்க்கடலை, சும்மா போக வர ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு அவித்த வேர்க்கடலை. இது வந்து அரைக்கீரையில் கீரை கிடச்சிது. அரைக்கீரையில் ஒரு வெங்காயம் நிறையா போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பாகற்காயில் ஒரு என்ன சொல்கிறது, ஊறுகாய் தொக்கு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இன்றைக்கி காரக்குழம்போ ரசமோ எதுவுமே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் கடையில் வச்சுருக்கிறேன். அந்த பூசணிக்காய் கடையில் வந்து கொஞ்சம், அந்த பூசணிக்காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய் சொல்வீங்க, சக்கரை பூசணிக்காய் சொல்லுவோம். இது கொஞ்சம் ஒரு இனிப்பு சுவை கலந்ததாக இருக்கும். அதில் நம்ம 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி ஒன்று போட்டு சேர்த்து அடித்து, அதாவது அவிச்சு அடித்து அதில் தாளித்து வச்சுருக்குறோம் மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி. இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ரசம் மாதிரி. அதை சாப்பிடும் போது இது இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாகற்காய் தொக்கு தான் இது, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து வாங்கினது தான் கடையில், ஈடன் கார்டனில். வழக்கம் போல் நமக்கு அங்கே எல்லா விதமான கருணைக்கிழங்கு ஊறுகாய், முருங்கைக்கீரை தொக்கு, பாகற்காய் தொக்கு, இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிது. இது பாகற்காய் தொக்கு சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம வீட்டில் ஒரு பாகற்காய் பொரியல் வைக்கிற மாதிரி தான் உப்பு காரம் இருக்குது. ஊறுகாயில் இருக்கிற மாதிரி ரொம்ப காரமோ உப்போ நம்ம வாயில் வைக்க முடியாத அளவுக்கு தயிர் சாதத்தோடையோ பழைய சாதத்தோடையோ சாப்பிடணும்னு இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து கீரையில் ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் வந்து கொஞ்சம், நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுக்கிறத வீடியோவாக போடுறேன். நிறைய சமைக்க தெரியும், சமைக்க ரொம்ப ஆசை. பட்டு சாப்பாடு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் 10-20 நாளைக்கு ஒரு ஆளுக்கு தான் சமைக்கிறேன். ஒரு 100 கிராம் அரிசிக்கும் கம்மியாக 80 கிராம் அரிசி வைங்க, 80 கிராம் அரிசியை சமைச்ச சாப்பாடு. அதற்கான தொட்டுக்கிறதுக்கு ஒரு 100 மில்லியில் ஏதோ ஒரு குழம்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு ஏதோ ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காய். இது ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஒரு பழமோ பப்பாளியோ நேந்திரம் பழமோ இந்த மாதிரி அவித்த கடலையோ இதை மாதிரி ஏதாவது ஒன்று. ஒரு தயிர் எடுத்தால் இது எல்லாமே நின்று போயிடும். வெறும் தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே நமக்கு போதுமானது. அதனால் இருக்கிறத, நான் சாப்பிட்றத உங்களுக்கு என்னது நான் செய்கிறேன்னு பகிர்ந்து சாப்பிட்றேன். அதை நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, நிறைய லைக்ஸ் கொடுக்குறீங்க. கமெண்ட் வந்து இது வரைக்கும் ரொம்ப கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. பொறுத்து என்னுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல். இதுவே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நிறைவானதாகவும் சரியாக இருக்குது. அப்புறம் நைட்டு நம்ம டிஃபன் தான் செய்கிறோம், டிஃபன் தான் சாப்பிட்றோம், உடம்புக்கு அதான் முடியுது. அதனால் இந்த மாதிரி நான் போடுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.